தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குட்டி பூலாம்பட்டினே சொல்லலாம். கல்ஸ் தண்ணி பயங்கரமாக போயிட்டு இருக்குதுங்க. மேட்டூர் டேமில் தண்ணி நீக்கி விட்டுறதுனால இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. கல்ஸ் ஜால்ரபாளையம் பண்ணிங்க, பண்ணினா நாங்கள் தான் பண்ணி ஜால்ரபாளையங்க. ஆசமே வரல. இப்போ அது அபாயமான இடமா தானே மாட்டிருக்கு. மக்கள் தான் பார்த்து திறந்தணும். அது சவுக்காயுத பேப்பரு. இப்போ தாங்க வந்து நம்ம மெயின் பிக்சருக்கே வந்துருக்குறோம். ஜால்ரபாளையம் அணைக்கட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. அதாவது 1 கிலோ மீனை பொரிச்சு விட்டாருன்னா எவ்வளோ வாங்க? 1 கிலோ மீன் 150 ரூபா. அதை கழுவி பொரிச்சு கொடுத்தா 250 ரூபா. 250. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள் சின்ரவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழின் அனைத்தும் உண்மையே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டி புளியஞ்சோலை என அழைக்கப்படும் ஜால்ரபாளையம் அணைக்கட்டுக்கு தாங்க போகிறோம். ஜால்ரபாளையனாவே அணைக்கட்டு, மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண பட்டு, நாட்டு சர்க்கரை, இதெல்லாமே ஃபேமஸுங்க. வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஜால்ரபாளையம் அணைக்கட்டு தாங்க. காவிரி ஆறு போயிட்டு வேறு லெவலில் இருக்குங்க. போயிட்டு தாலி சுற்றி பார்த்துட்டு வரலாங்களா? வாங்க மக்களே போகலாம். மக்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜால்ரபாளையம் ரீச் ஆகியாச்சுங்க. பாருங்கள், அவுட்டர்லாம் பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், செமையாக இருக்குங்களா? அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாலங்க. இந்த பாலத்து வழியாக அந்த சைடு போய் மீன் பொரிச்சு தருவாங்க. மீன் சாப்பாடோட குழம்போட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆறு, காவிரி ஆறு அந்த சைடு தாங்க வருது. சரி, மீனும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். கல்ஸ் வேறு லெவல் இருக்குதுங்க. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பயங்கரமாக இருக்குதுயா உண்மையிலேயே. மக்கள்ஸ் குட்டி பூலாம்பட்டினே சொல்லலாம். ஜால்ரபாளையத்தை குட்டி பூலாம்பட்டி, குட்டி புளியஞ்சோலைன்னு சொல்லலாம் ஜால்ரபாளையத்தை. ஓகே, ஜிலேபியாண்ணா? 1 கிலோ எவ்வளோண்ணா ஜிலேபி? 150ங்களா? வேற என்னென்ன இருக்கு? வேற என்ன மீன் இருக்கு? ஜிலேபி இருக்குது, கெண்டை வச்சிருக்காங்க. ஓ, பாறை அந்த மாதிரி எல்லாம். அதில் ஜிலேபி எல்லா நாளும் உங்கள்கிட்ட கிடைக்கும் மீன்? வாரத்துக்கு 7 நாளுமே கிடைக்குங்களா? எங்களுக்கு தின்னாலும் யாராவது ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. ஓ, யாராவது வச்சிருப்பாங்க. எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம் ஜால்ரபாளையம். ஒரு 1.5 கிலோ எடை போடுது அவர்கிட்ட. அந்த பயிர் போட்டு மக்கள்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குளிக்கவோ அல்லது குளியல் பண்ணுறக்கோ துணி துவைக்கிறக்கோ கூடாதுங்க. சுழல் நிறைய இருக்குதாம்மா, இன்னும் மாட்டிக்கும். மக்கள்ஸ் தண்ணி பயங்கரமாக போயிட்டு இருக்குதுங்க. மேட்டூர் டேமில் தண்ணி நீக்கி விட்டுறதுனால இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. சூப்பர். இந்த காவிரி ஆற்றை கடந்து அந்த சைடு போனால் காரணமலைங்க வேறு லெவலில் இருக்குது. அந்த சைடு ரயில் தண்டவாளம் இருக்குது, ட்ரெயின் போயிட்டுருக்கோம் ஈரோடு வழியாக. அந்த சைடு அப்படி போவோம், சேலம். மக்கள்ஸ் அடுத்தது ஜால்ரபாளையம் அணைக்கட்டுக்கு போகலாங்க. சூப்பராக இருக்குது. மக்கள்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து மீன் குழம்பு, பொரிச்ச மீன் சாப்பாடோட உங்களுக்கு வந்து சமைச்சு தருவாங்க. இங்கே வந்து மீனும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். 1 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ வாங்கிட்டு போகலாங்க. மக்கள்ஸ் ஜால்ரபாளையம் பண்ணினா நாங்கள் தான் பண்ணி ஜால்ரபாளையங்க. அவ்வளோதான், பெரிய பண்ணியில் இது கடிச்சு வச்சுட்டு வந்து. சரி, அவருக்கு ஜாலியாக விளையாட்டோம். ஒரு பண்ணி கிட்டத்தட்ட 20-30 குட்டி போடுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இப்போ அந்த சைடு பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, வியூ பாயிண்ட்டு அப்படியே காவிரி தண்ணி போயிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொடுமுடி அப்படி போயிட்டே இருக்குங்க. வேறு லெவல் இருக்குது.
ஆனால் தண்ணி வந்து ஃபுல்லாக போகுதுங்க. உள்ளே போனால் சொல்ல மாட்டேங்கணும். நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அதனால மூடே வச்சுட்டாங்க. குளிக்கவோ அல்லது துணி துவைக்கவோ யாரும் ஆற்றுக்குள்ளே இறங்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்புறம் இறங்கினா கதை முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, ஆல் ரைட். ஒன்றா அது ஒழிச்சுக்கணும். தண்ணி பண்ணையாட்டுறதுப்பா, ரொம்ப ஒழிச்சுக்கணும். சூப்பராக அவர் வேறு லெவலில். அந்த காகமாக அது என்னது, நீர் வாத்து தானே, 2x போட்டு எடுக்க முடியுமா? இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் மீனை பிடிக்குது, மீன் வேட்டையாடுது பாருங்க. கவர் ஆகுதா? ஓகே கேர்ள்ஸ் பாருங்க, அதான் நீர் வாத்து. கிட்டத்தட்ட ஒரு 100-200 இருக்கும். எல்லாம் மீனை வந்து வேட்டையாடுதுங்க. இன்னும் அந்த சைடு கடந்து போனால் சூப்பராக இருக்கும். அதுதான் ஜால்ரா சாரி காரணம்பாளையம். இங்கே பாருங்க, மீனை வந்து கருவாடு ஆக்கிறதுக்காக கண்டியில் வந்து கோத்து வச்சுக்கிறாங்க. வாசமே வரல மக்கள்ஸ். இப்படி வேற லெவல் இருக்குங்களா? இதுதாங்க ஜால்ரபாளையம் ஆறு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமில் இருந்து தாங்க இந்த தண்ணியெல்லாம் வருது. பயங்கரமாக வேறு லெவல் இருக்குது. மீன் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளுக்கு மீன் கிடைக்குங்களாமா. இங்கேயே சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. மீன் குழம்பு வச்சு தராங்க. மீன் சாப்பாடோட பொரிச்சு மீனோட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த சைடு தெரியும் பார்த்தீங்களா அக்கறை, அந்த சைடு போகணுமா காரணம்பாளையங்க. அங்கே வேறு லெவல் இருக்கும். அங்கே ஒரு நாளைக்கு போய் வீடியோ பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்களா? தண்ணி செமையாக போயிட்டு இருக்குதுங்க. அவ்வளோதான், ஒரு வாரத்தில் ஆடி 18 வந்துடும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நேரம்லாம் இங்கே வரவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் அங்கே பயங்கரமாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து அப்போலாம் வீடியோ எடுக்கவும் முடியாது, உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆடி 18 அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி நிறைய பேர் இதுக்குள்ளே இறங்கி சுழல மாட்டி இறந்துருவாங்க. அதனால தயவு செஞ்சு யாரும் இதுக்குள்ளே இறங்க வேண்டாங்க. சரி மக்களே, அதாவதுங்க மீன் பிடிக்கிறதுக்கு படகு இருக்குது. நம்ம இதில் சவார் பண்ணி அக்கறை அந்த சைடு போயிட்டு வைங்களேன், காரணம்பாளையம் போயிடலாம். நான் இப்போ அதில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி பயங்கரமாக போகுதுங்க பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா இழுவிசையாக இருக்கும், படகை கமுத்தி போடும். அதனால அந்த சைடு இப்போ போக முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரிங்க, நம்ம ஜால்ரபாளையம் அணைக்கட்டுக்கு போவோம். இன்னும் வந்து மெயின் பிக்சரையும் உங்களுக்கு காட்டல, போய் அதை பார்க்கலாம். பரவாயில்ல, படகு எடுத்துகிட்டு கிளம்புறீங்க? இங்கேயே தான் இருக்கும். அவங்க மேட்டில் கொண்டு போய் வச்சுப்பீங்களா? தண்ணி அது வரைக்கும் கொட்டை வரைக்கும் வரும். 70 நாள். இன்னும் தண்ணி அங்கே வருங்கிறீங்களா? அப்போ நீங்கள் இங்கேயெல்லாம் யாருமே இருக்கக்கூடாது. ஆமா, இருக்கக்கூடாது. அது வரல தண்ணி வந்துடும். அது அபாயமான இடமா தானே இருக்கு. 40 அடி தண்ணிங்களா? 40,000 தண்ணி. 40 அடி தண்ணிங்களா? ஓகே. மீன் அலாசுறது மக்கள், அப்படியே சரசரன்னு அலாசுவாங்க. அப்படியே அங்கிருந்து அப்படியே டூ யூஸ் பண்ணுறோம். இது ஆகாய தாமரைங்க. இது நிறைய மூலிகைக்கு பயன்படும். மக்கள் இவ்வளவு நேரம் இதுல தாங்க மூஞ்சி கழுவிட்டு இருந்தேன். கடைசியில கங்கா நீருக்கு ஒப்பா பேசிக்கிட்டு இருந்தான், கங்கா நதிக்கு ஒப்பா. கடைசியில சாக்க தண்ணி உள்ள இறங்கிட்டு இருக்குது பாருங்களேன். அதாவது இந்த ஜால்ரபாளையத்துல வசிக்கக்கூடிய மக்களுடைய அந்த பாத்ரூம் தண்ணி, சாக்கடை கீக்கடை எல்லாமே இதுல தான் இறங்க போல. பாருங்க எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. ஐயோ, சரி என்ன பண்றது, நம்ம இதை எதுவும் பண்ண முடியாது. மக்கள் தான் பார்த்து திறந்தணும். அது சவுக்காயுத பேப்பரு என்னென்னமோ இதில் போயிட்டு இருக்குது. இதே சைனா மற்ற நாட்டிலாம் சுத்தமாக இருக்குதுங்க. நம்ம பக்கம்தான் இப்படி பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்கன்னா இது குடிநீருக்கே பயன்படுத்தலாம். பார்த்தீங்களா? அதனால தண்ணி வந்து காசு போட்டு வாங்கிட்டு இருக்கிறோம், 10 ரூபா 20 ரூபான்னு. முக்கால்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்லாம் வந்து குளிக்க போகிறாங்க. அவருக்கும் பழகி எடுத்துட்டாங்க. ஜால்ரபாளையம் காவிரி ஆற்றுல வந்து நல்லா குளிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் பயங்கரமாக நம்மளை நோக்கி தாங்க வருது. இப்போ நம்ம ஓடிடுவோம். ஜால்ரபாளையம் படுகை அணை அண்ணா பூங்கா. ஓகேங்களா? போலாங்களா மக்கள்ஸ்? வாங்க மக்களே, ஜால்ரபாளையம் அணைக்கட்டுக்குள்ளே போவோம்.
மக்கள்ஸ் இப்போ தாங்க வந்து நம்ம மெயின் பிக்சருக்கே வந்திருக்கிறோம். ஜால்ரபாளையா அணைக்கட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. வாங்க போய் அணைக்கட்டு பார்ப்போம். 15 minutes later. ஊற்றிக்கிச்சுங்க. அதாவது ஜால்ரபாளையா அணைக்கட்டை பார்க்குறதுக்கு வந்து யாரையும் உள்ளே அனுமதிக்கிறது இல்லைங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னே வந்து யாரோ இறந்துட்டாங்களாமா. 2 வருஷமோ 1.5 வருஷமோ ஆகிருக்குங்க. உள்ளே இறந்துட்டனால உள்ளே யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. 2 கேட், இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டுங்க. அதுவும் இல்லாமல் உள்ளே இன்னும் 2 கேட் இருக்குது. முன்னாடியே வந்து உள்ளே யாரையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து அனுமதி கிடையாதுங்க. ஏன்னா 2 பேர் இறந்துட்டாங்க. என்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உத்தரவு தராங்களோ அப்போ தான் நம்ம உள்ளே போய் அனுமதி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும், எடுக்க முடியும். யாருமே அணைக்கட்டை போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. ஓகேங்களா? சரிங்க, ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஜால்ரபாளையத்தை சுற்றி காமிச்சிட்டேன்ல. ஓகே மக்கள்ஸ். பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குதுங்களா? அதாவது கொடுமுடியிலிருந்து ஈரோடோ அல்லது ஈரோட்டிலிருந்து கொடுமுடி நோக்கியோ ட்ரெயின் போகுதுங்க. சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி சத்தம் கேட்குதுங்களா? கூன்னு சவுண்ட் அடிச்சுட்டு. ஆமாம் மக்கள்ஸ், ட்ரெயின் போகுது. அந்த சைடு வந்து தண்டவாள் இருக்குது. அதில் ட்ரெயின் வந்து சேலம் அப்படி சென்னை இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஓகே மக்கள்ஸ், இதுதாங்க பூங்காக்குள்ளேயும் போகிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. சூப்பராக இருக்குதுங்களா? உள்ள பூங்கா இருக்குங்க. எங்கள் 2x கூட போடுறேன். சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து லாட்டன் தூரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் விடுறது எல்லாமே இருக்குதுங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் அனைத்தும் இருக்குது. இதுவும் க்ளோஸுங்க. நம்ம வருத்தம் மக்கள்ஸ். ஜால்ரபாளையத்திற்கு போய் அணைக்கட்டு ஃபேமஸுங்க. வேறு லெவல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆட்சி செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜால்ரபாளையத்தை அல்லால நாயனார்னு சொல்லி ஒரு அரசர் ஆட்சி செஞ்சாப்புலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரமத்திவேலூர் சைடு வந்து கோட்டையன் சாமின்னு சொல்லி ஆட்சி செஞ்சாருங்க. ஜால்ரபாளையத்தில் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவைங்க. அருமையாக இருக்கும் பட்டு புடவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டு வெல்லம், அதாவது கரும்பு இதெல்லாம் வந்து அதிக அளவில் ஜால்ரபாளையத்தில் விளையுங்க. அதனால குண்டு வெல்லம் ஃபேமஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜால்ரபாளையத்தில் மீன் சாப்பிட்றதுக்காக மக்கள் அதிகமாக வருவாங்க. நல்லா ஜால்ரபாளைய அணைக்கட்டில் குளிச்சுட்டு மீன் சாப்பிட்டு போவாங்க. மக்கள்ஸ், ஜால்ரபாளையத்தை ஆட்சி செய்தவர் அல்லாலா இளைய நாயனார். அங்கே ஒரு அணைக்கட்டை கட்டி இருக்காருங்க. பரமத்திவேலூர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பியான கோட்டையன் சாமி ஆட்சி செஞ்சாப்பிள்ளைங்க. 1 hour later. இது என்ன மீன்? அது ஜிலேபி. வேற இந்த கட்லா, லோவு அந்த மாதிரி அதெல்லாம் தை மாசத்துக்கு மேல தண்ணி வடிஞ்சதுன்னா கிடைக்கும். அப்பதான் எல்லா ரகமும் கிடைக்கும். அதான் எல்லா ரகமும் கிடைக்கும். இல்லைங்க கிடைக்கிறது ஜிலேபி, கெண்டையும் கிடைக்கும். அதான் ஆத்து மீன் நல்லா இருக்கும். இங்க காவிரி மீன் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் காவிரி மீன் தான் பிடிக்கும். காவிரி மீன் தான் பிடிக்கும். வியாபாரம் இங்கே உயிர் மீன் கொண்டாந்து உயிரோட அவங்க கண்ணு முன்னாலே காட்டி எடை போட்டு கழுவி, அவங்க வேணுங்கிற மீனை எடுத்து எடை போட்டு கழுவி இங்கே சோறு, குழம்பு, மீன் குழம்பு எத்தனை பேர் வந்தாலும் செஞ்சு கொடுப்போம். உங்க பேருங்க? என் பேர் மாரியாயி. மதன் மீன் கடை. மதன் மீன் கடைங்களா? ஆமா. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? நான் கடை வச்சு 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமா கடை வச்சிருக்கீங்களா? எங்க மாமனாரு, எங்க மச்சாண்டாரு, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அது 1 கிலோ மீன் பொரிச்சு தரணும்னா எவ்வளவு வாங்க? 1 கிலோ மீன் 150 ரூபா. அதை கழுவி பொரிச்சு கொடுத்தா 250 ரூபா. 250 மொத்தமா அவ்வளவு 250 ரூபா 1 கிலோ. 1 கிலோ பொரிச்சு தரக்கு. குழம்பு வச்சா? குழம்பு வச்சா கிலோ 400 ரூபாய். ஏன்னா ஜாமான வாங்கிட்டு வந்து நாங்க வச்சு கொடுக்குற கூலி, மீன் போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். 400 ரூபாய். 6-7 பேர் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடோட சேர்த்து எல்லாம் எவ்வளவு வருது? 1 கிலோ சாப்பாடு பொன்னி அரிசி போட்டு வடிச்சு கொடுத்துருவோம். 1 கிலோ மீன் குழம்பு வச்சு கொடுத்துருவோம். 1 கிலோ மீன் பொரிச்சு கொடுத்துருவோம். 850 ரூபா. 850 ரூபா. உங்க போன் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க. 95 85 36 00 18. ஓகே ரைட். நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேமராமேனோட வந்து அவரு சைவம், நான் ஒருத்தன் தான். 4-5 பசங்களை கூட்டிட்டு வந்து ஒரு நாளைக்கு ஜம்முன்னு ரெடி பண்ணி வீடியோ பண்ணிடலாம். எத்தனை பேர்னாலும் வாங்க. நாங்க நீட்டா செஞ்சு தருவோம். சோறு, மீன் குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் செஞ்சு தருவோம். ஆனா இங்க வந்து குடிக்கிறதுக்கு அலோடு இல்ல. அதெல்லாம் எதுவும் கிடையாது. பசங்க எல்லாம் வந்து எந்த ராவடி அதெல்லாம் எதுவும் கிடையாது. குடும்பத்தோட எல்லாம் பெரிய பெரிய ஃபேமிலியா வருவாங்க. கார்ல வருவாங்க, சொல்லிட்டு போவாங்க. நாங்க நீட்டா செஞ்சு தருவோம். உட்காந்து எல்லாம் மெதுவா பொறுமையா சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு பொழுதோட போவாங்க. ஆனா இப்ப உள்ள வந்து லாக் பண்ணிட்டாங்களா இருக்குது? உள்ளுக்கு லாக் பண்ணிட்டாங்க. அது பசங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அதனால வந்து பசங்க அடிக்கடி இப்படியே உயிரிழந்த தவறுதலையா ஆகுது அப்படிங்கறதுனால கொஞ்சம் வேலை செய்யணும்னு அதை தடை பண்ணி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒண்ணும் பிரச்சனை. குளிக்கிறதா இருந்தா கீழே கூட போய் குளிச்சுக்கலாம். அங்க போய் குளிச்சுக்கலாம். உள்ள பூங்காக்கும் உள்ள அனுமதி கிடையாது. பூங்கா விடுவாங்க. 9, 9:30 மேல விடுவாங்க. இப்ப வந்து தண்ணி நிறைய ஏறிக்கிட்டு இருக்குது. கண்ணாறு ஏறிச்சுன்னா தண்ணி அந்த கடவுக்கு வரும். உள்ள வந்துருங்கீங்களா? அங்க கடவுக்கு வரும். சனங்க போறவங்க என்ன பண்றாங்க, ஆவலா போய் அதுக்குள்ள இறங்கிட்டா என்ன பண்றதுன்னு சேஃப்டிக்கு அடைச்சு வச்சிருக்கோம். தண்ணி குறைஞ்சிச்சுன்னா மறுபடியும் எடுத்துடுவாங்க. நான் ஒரு 20 நாள் கழிச்சு நாங்களா வரேன். கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வாங்க. செஞ்சு தரோம். எத்தனை பேர்னாலும் வாங்க. இல்ல ஃபேமிலியே வாங்க. கண்டிப்பா செஞ்சு தரோம். சரிங்க, நன்றிமா. நன்றி. சரி வரேங்க. ஓகே மக்கள்ஸ்.